வணக்கம் மக்களே. பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவில் போர் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு தீவிரமான போர். இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் வந்து இது நேரடி போராக ஓப்பன் வாராகவே அறிவிச்சிட்டாங்க. இது வந்து மூன்றாம் உலக போரில் விடியுமா, இதில் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? வாங்க பார்ப்போம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாங்க பார்ப்போம். வெல்கம் டு விட்டில் கவர்மெண்ட் வெரி விட்டில் குகாய் ஸ்டார்ட். ஸோ இந்த போர் வந்து பிப்ரவரி 22லேருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே கண்டினியூஸாக ஹேஷ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பதிலடியாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்த டியூராங் லைன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு பார்டர் லைன் சொல்லுவாங்க. இந்த டியூராங் லைனில் நிறையா வந்து பாகிஸ்தானி மிலிட்ரியை வந்து சுட்டு காயப்படுத்தியிருக்கோம், கொண்டிருக்கோம். நிறைய பாகிஸ்தானி செக் போஸ்ட்டை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம்ட்டு ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க. இந்த சைடு பாகிஸ்தானும் கண்டினியூஸாக ஹேஷ்டேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒட்டி இதுக்கு பதிலாக வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் அகெயின்ஸ்டாக வந்து நாங்கள் ஓப்பன் வார் அனௌன்ஸ் பண்ணுறோன்ட்டு. அதாவது நேர்முக போர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அதெல்லாம் சரி, இந்த பாகிஸ்தான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணணும், இதுக்கு என்ன காரணம், பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு குரூப் இருக்கு, தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. இந்த குரூப்பை வந்து ஆப்கானிஸ்தானில் வச்சு அவங்க ஹார்பர்ட் பண்ணுறதாகவும் இன்குபேட் பண்ணுறதாகவும் அவங்கள எதிர்த்து ஆப்கானிஸ்தான் அரசு எதுவும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. இந்த குரூப் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய பயங்கரவாதத்தை பாகிஸ்தானுக்குள்ளே பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். இந்த ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா நிறைய அந்த டிடிபின்னு சொல்கிறாங்களே, இந்த குரூப் இருக்க ஏரியாஸ்லாம் நம்ம வந்து அழிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிடிபி வந்து எல்லாரும் காமனாக பாகிஸ்தானி தாலிபான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து காரணமாக சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்கு. இது புரியணுமா, நமக்கு இதோட ஹிஸ்ட்ரி தெரியணும். வாங்க அது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1850களில் நடக்குது. ஆமாம், பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இந்த பிரச்சனைக்கு அடிக்கல் நாட்டினரே பிரிட்டிஷ் தான். அப்போ வந்து பாகிஸ்தான், இந்தியா எல்லாமே பிரிட்டன் கண்ட்ரோலில் தான், ஒரே ரீஜனாக தான் இருந்துச்சு. அப்போ இருந்த இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் நடுவில் ஒரு பார்டர் லைன் வரைகிறாங்க. இது பேர் டியூராங் லைன். இப்போ இருக்க பாகிஸ்தான் வந்து இந்த டியூராங் பார்டரை வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணாலும் ஆப்கானிஸ்தான் வந்து அக்செப்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு கொலோனியல் அரசு அழுத்தத்தினால வரப்பட்ட பார்டர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு சில ட்ரைபல் ஏரியாலாம் எங்களுக்கு சொந்தமாக, நாங்கள் ஏன் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானும் ஒரு சில ஏரியாலாம் எங்களுக்கு சொந்தங்கிறாங்க. இந்த பார்டர் கிளாஸில் தான் வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து 1996லேருந்து 2001 வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான் அரசு தான் நடக்குது. அவங்க வந்து ஷரியா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இதை வந்து பாகிஸ்தானை வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெஸும் பண்ணுது. அவங்க வந்து அப்போ வந்து தாலிபானை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நார்த் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து மலைகளால் நிறைஞ்ச பகுதி, நிறைய ட்ரைபல் மக்கள் தான் வாழ்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணுற தாலிபான் அரசை பார்த்து வியந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள ஒரு சில பேர் பயங்கரவாதியாக எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மாறுறாங்க. இதுக்கடுத்து வந்து 2001 வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான் அரசை தூக்கிட்டு அமெரிக்காவே அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. இதுலேருந்து ஒரு சில தாலிபான்ஸில் தப்பிச்சு இவங்க பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க எக்ஸ்ட்ரீமிஸ்டோட சேர்ந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாக கலந்துடுறாங்க. இது இப்படி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அமெரிக்கா நோட் பண்ணி பாகிஸ்தானை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் நார்த் வெஸ்ட் சைட்லலாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்காங்க, அவங்களெல்லாம் அழிங்கன்னு சொல்கிறாங்க. 2004 வந்து பாகிஸ்தானே வந்து இவங்களெல்லாம் அழிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பயங்கரவாதிகள் இடையே வந்து பாகிஸ்தான் எடுத்து ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து 2007 வந்து ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நிறைய பேர் பாகிஸ்தானி தாலிபான்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ஸோ வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் அரசே எதிர்க்கிறது, பாகிஸ்தானோட மிலிட்ரியை அடிக்கிறது, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2014 ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணுறாங்க. பரீஸ்வர்னு ஒரு ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தைங்களும் கொல்றாங்க. கிட்டத்தட்ட 150 குழந்தைகள் வந்து இதனால கொல்லப்படுறாங்க. இதனால பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. அப்போ வந்து ஒரு இன்டென்சிஃபை ஆகி முழு முயற்சியாக வந்து பாகிஸ்தான் அரசு வந்து இந்த பாகிஸ்தானி தாலிபானை அழிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுலேருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாங்க. ஸோ வந்து இவங்க தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் போகிறாங்களே, அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தப்பிச்சும் வந்த தாலிபானி பாகிஸ்தானை வந்து இன்குபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2024லேருந்து. ஏன்னா 2024 தான் வந்து திருப்பியும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு வருது. ஸோ வந்து இவங்க தப்பிச்ச போனவங்களாம் வந்து அங்கேயே வச்சு இன்குபேட் பண்ணி ஹார்பர் பண்ணுறாங்க. அவங்க வந்து பாகிஸ்தான் எடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து பாகிஸ்தானை மிக கோவ அடைய செஞ்சிச்சு.
இதை எடுத்து தான் வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலும் பார்ப்போம் அடுத்து என்னென்னலாம் வருது. நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதனுடைய கண்டினியூஷன் என்ன, இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.